Hi guys, welcome back to another video. நானும் என் பாட்டி ஆயிட்டு நைட் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பாட்டி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் கேட்டேன் கைஸ். என் பாட்டி ஆயிட்டு எனக்கு மீன் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி அப்படின்ட்டு நான் காலையில் எந்திரிச்சிட்டு எனக்கு என்ன ஹெல்ப் அப்படின்னு சொன்னேன் கைஸ். நான் எந்திரிச்சக்கான என் பாட்டி எந்திரிக்கல கைஸ். 10 மணி வரைக்கும் அப்படி தான் தூங்குது. அப்புறமேல அவங்க எந்திரிச்சப்பா அவங்கள எடுத்துட்டு வெளிக்கு போனோங்க நானும் என் பாட்டி. என்ன வேணும் அப்படின்னு சொன்னேன். என் பாட்டி மீன் வேணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு என்னென்ன வேணுமோ அதுங்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காய்தான் நாங்கள் வெளியே வந்துட்டோம் கைஸ். பார்த்தா நாங்கள் முன்ன பால் வாங்குறதுக்கு வந்தாங்க கைஸ். எதுக்குன்னா வீட்டில் சாய் கூட வைக்கலையாமா, அதுக்கு தான் பால் வாங்குறதுக்கு வந்தாங்க கைஸ். அபிராம் மில்க் சென்டரில் பால் நல்லா இருக்குன்னு இங்கே கெட்ட வந்த கைஸ். நானாயிட்டு இங்கே நல்லா இருக்கு கைஸ். பால் பெருகு எல்லாமே நல்லா இருக்குது. அதுதான் இன்றைக்கி வாங்குறதுக்கு வந்தோம் நாங்கள். பாருங்கள் எத்தனை பால் இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அதில் ஊற்றிட்டு அப்படி தான் வைக்குவாங்க. அப்புறமேலாம் சாயந்தரம் நேரம் வரைக்கும் அதை அப்படி தான் வச்சுட்டு காய வச்சுட்டு தயிர் காய்த்து போடுவாங்க காய்ஸ். அப்புறமேலாம் பாருங்கள் எத்தனை ஊற்றுறாங்களோ நல்லா இருக்கு. என் பாட்டி போய் அங்கே பார்க்குது கைஸ், பால் எவ்வளோ ஊற்றுறாங்க, சரியாதான் ஊற்றுறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. செக்கிங் மாஸ்டர் வந்திருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் கைஸ். பாருங்கள் எத்தனை பால் இவங்கக்கிட்ட கிடைக்குமோ அதுக்கு தான் இங்கே தான் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கு எல்லா இதுங்க கூட இங்கே தான் வாங்குவாங்க எல்லோரும். நாங்கள் ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கணும் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அப்புறமே நாங்கள் தயிர் வாங்கிட்டோம் கைஸ். எங்கள் பாட்டி அங்கே ஒன்றும் பேச மாட்டேங்குது கைஸ். இன்னைக்கு தயிர் வாங்கிட்டேன் కాబట్టి தான் எங்கள் பாட்டி தயிர் வேணும் அப்படின்ச்சு கைஸ். அதுக்கு தான் தயிர் வாங்கிட்டோம். இந்த அண்ணாவை ஹாய் சொன்னால் சிரிக்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ். நான் இங்கே பால் தயிர் வாங்கிட்டோம் கைஸ். இப்போ நாங்கள் ஸ்டார்ட் ஆகிறோம். அப்புறமேல எங்கள் பாட்டுக்கு இங்கே எம்பிஏ மாட்டில் வேணுங்கிறதெல்லாம் எடுத்துக்குது கைஸ். நான் சுற்றி வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள் பாட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்குது. நான் மெல்லாம் வீடியோ எடுக்கிறேன் பின்னால் இருந்தோம். இன்றைக்கி என்ன குழம்பு செய்ய போகிறோம் அப்படின்றது கூட பாருங்கள் கைஸ். என் பாட்டி தான் குழம்பு செய்யுமாமா கைஸ் இன்றைக்கி. என் பாட்டி குழம்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணணுமானா நீங்கள் வீடியோ பாருங்கள். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அப்புறமேல நாங்கள் சுற்றி எல்லாரும் பக்கம் பார்த்துட்டு வெள்ளாங்கண்ணி இஞ்சி கரண்டு தேடுறோம் கைஸ். அப்புறமேல நாங்கள் பார்த்தா முன்னால் தான் இருக்குது. కానీ என் பாட்டிக்கு கண்ணு சரியாக தெரியல, எனக்கு தான் தெரிஞ்சிச்சு, நான் தான் காமிச்சேன். அப்புறமேல என் பாட்டி என்னென்ன வேணுமோ எடுத்துக்குது கைஸ். வெள்ளாங்கண்ணி இஞ்சி எடுத்துக்கிறதுக்கு இத்தனை நேரம் பண்ணுது கைஸ் என் பாட்டி அப்புறமேல நான் பில் போட்டுவிட்டேன் கைஸ். பில் போட்ட வச்சு எல்லாமே என்ன வீட்டுக்கு கூட எது வேணுமோ அதுங்கெல்லாம் எடுத்துக்கிச்சு கைஸ். பில் போட்டுவிட்டேன் கைஸ். நான் மித்த சில்லர் கொடுத்துட்டாங்க. நான் வாங்கிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் ஆனேன் கைஸ். மீன் வாங்குறதுக்கு கிளம்பணும். இன்றைக்கி வந்தேன். இந்த மீன் என் பாட்டிக்கு பிடிச்சிருச்சு, அதுக்கு தான் நான் அந்த மீன் வாங்கிட்டேன். அந்த ஆண்டி ஹாய் சொல்லுது பாருங்கள் கைஸ். இங்கே நல்லாயிருக்கும் மீனுங்க. நாங்கள் எப்போ இங்கே தான் எடுத்துக்குவோம். மீன் சுத்தமாக பண்ணுறாங்க.
இன்றைக்கி என் பாட்டி குழம்பு செஞ்ச குழம்பு, மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு வீடியோ பாருங்கள் காய்ஸ். அது கூட நான் வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துருச்சுன்னு எனக்கு காமெண்ட் வைங்க காய்ஸ். பக்கா தெலுங்கானா மீன் குழம்பு காய்ஸ். என் பாட்டி செய்கிறது அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் காய்ஸ், மீன் అయితే எப்படி இருக்கிறாங்களோ. நல்லா சுத்தமாக பண்ணுது ஆண்டி. நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நீங்கள் என்ன செஞ்சாங்களோ கூட எனக்கு காமெண்ட் வைங்க காய்ஸ். நானైతే மெலிசா அடிக்க சொன்னேன் கைஸ். இதுக்குன்னா அந்த ஆண்டி பெருசாக அறுக்குது, அதுக்கு தான் நான் மெலிசா அடிக்க சொன்னேன். நல்லா தான் அறுக்குது அந்த ஆண்டி. என் பாட்டி అయితే அங்கே நின்றுட்டு பார்க்குது கைஸ். மெலிசா அருங்க அப்படின்ட்டு கூட சொல்ல மாட்டேங்குது. பெரியவங்க நம்ம கூட கூப்பிட்டு போனால் கூட ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்களா இப்படி இருக்குது கைஸ். இங்கே என்ன பெரிய ஆளுங்க பேசுவாங்க, இங்கே ரிவர்ஸாக இருக்குது கைஸ். பெரிய ஆளுங்க என்னமோ கம்முன்னு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் என்னமோ சொல்லிக்கிறேன். என் பாதை யாருக்கு சொல்லணுமோ கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. காமெண்ட் பண்ணுங்க கைஸ். உன் பாட்டிங்க கூட இப்படி தானா இல்லையா அப்படிங்குது. உனக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நாங்கள் అయితే అలా వాంగుறது అయితే ஆயிடுச்சு கைஸ். இப்போ అయితే இதானதுக்கப்புறம் நாங்கள் అయితే வீட்டுக்கு போகணும் கைஸ். வீட்டுக்கு போயிட்டு கறி எப்படி மீன் கறி எப்படி செய்யணுமன்னதை வீடியோ வைக்கணும் கைஸ். பார்த்தீங்களா, அந்த அங்கிள் கூட ஹாய் சொல்கிறாங்க, அவங்க புருஷன் அந்த அங்கிள். இப்போ అయితే நாங்கள் வாங்குறது అయితే எல்லாம் ஆயிடுச்சு கைஸ். எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ అయితే நாங்கள் అయితే வீட்டுக்கு வர்றோம் கைஸ். உனக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். எங்கள் வீட்டுக்கு అయితే வந்துட்டோம் கைஸ். பாருங்கள், இதுதான் என் வீடு, எங்கள் வீடு. உனக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ